மொழியின் ஓசை என்ற நூலினுடைய 2ஆம் பகுதியினை இந்த கற்றல் படியில் நாம் தொடங்குகிறோம். 12 உயிரொலிகள் 18 மெய்யொலிகளை வரிசை கட்டி கற்றுக் கொடுக்கின்ற முறையினை நாங்கள் இந்த நூலிலே தவிர்த்து விட்டோம். ஏனெனில் 12 உயிரொலிகளையும் 18 மெய்யொலிகளையும் கற்றுக்கொண்டால் கூட நம்முடைய மாணவர்களால் ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது. எனவேதான் அறிவியல் பார்வையில் கோ ஃப்ரம் நோன் டு அன்னோன் என்று சொல்வார்களே, அந்த முறையிலே 4-5 மெய்யொலிகள் 2 உயிரொலிகளை ஒழிக்கவும் எழுதவும் அறிந்து கொண்டு பின்னர் அவற்றிற்கு இடையே இழையோடுகின்ற உறவு முறையினை புரிந்து கொண்டு அந்த உறவு முறையிலே இணைப்பு ஒலிகள், அதாவது உயிர்மை ஒலிகள் எப்படி பிறக்கின்றன என்பதை அறிந்து கொண்டு அதன் பின்னர் அந்த 5 மெய்யொலிகள் 2 உயிரொலிகள் அவற்றின் உறவிலே மலர்கின்ற உயிர்மை ஒலிகள் அவற்றை பயன்படுத்தி எப்படி சொற்களை அமைப்பது என்று முதல் பகுதியிலே பார்த்தோம். அதே முறையிலே தான் 2ஆம் பகுதியிலேயும் பார்க்க போகிறோம். முதல் பகுதியிலே மாணவர்கள் கற்றுக்கொண்ட மெய்யொலிகள் இட், இப், இம், இ, இல். 2 உயிரொலிகள் ஆ, ஆ. மெய்யொலிகள் மீது உயிர் ஒலிகள் ஏறி ஒலிப்பதனால் கிடைக்கின்ற இணைப்பு ஒலிகள், அதாவது உயிர்மை ஒலிகள் டா, டா, பா, பா, மா, மா, யா, யா, லா, லா என்ற ஒலிகள். இந்த 12வது கற்றல் படியிலே மாணவர்கள் 2 உயிரொலிகளை கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அதிலே முதல் ஒலி ஈ. உதடுகளை லேசாக விரித்து காற்றை வெளியிட்டால் ஈ பிறந்துவிடும். ஈ என்ற ஒலியினுடைய எழுத்து வடிவம் இது. ஈ என்ற ஒலியினை எப்படி ஒலிப்பது, எழுதுவது என்பதற்குரிய உளவியல் பயிற்சிகளை இந்த புத்தகத்திலே பக்கம் 66 காணலாம். அடுத்து மாணவர்கள் ஒலித்து பழக வேண்டிய ஒலி ஈ. ஈ என்று சொன்னபோது உதடுகளை லேசாக பிரித்தோம். ஈ என்று சொல்லும்போது உதடுகள் நன்றாகவே விரிந்துவிடும். இதுதான் ஈ என்ற ஒலியினுடைய எழுத்து வடிவம். நம்மக்கிட்ட சில பிள்ளைகள் இருக்கும், அதி புத்திசாலி, அதுகளில் ஒன்று கேட்கும், சார் புள்ளி வச்சா மெய்யெழுத்துன்னு சொன்னீங்களே, இந்த ஈயில் புள்ளி இருக்க, இது எப்படி உயிரெழுத்தாக வரும் என்று கேட்பார்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எழுத்தின் மேல் புள்ளி இருந்தால் தான் அது மெய்யெழுத்து. நெத்தியில் வச்சா தான் அதுக்கு பேர் பொட்டு, வயிற்றில் வச்சா இல்லை. ஈக்கு புள்ளி எங்கே இருக்கிறது பாருங்கள், எனவே அது மெய் எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. இந்த கற்றல் படியிலே மாணவர்கள் ஒலிக்கவும் எழுதவும் அறிந்து கொண்ட ஒலிகள் ஈ, ஈ. இந்த ஒலிகளை ஒலிக்கவும் எழுதவும் மேலும் சில பயிற்சிகள் இந்த நூலிலே பக்கம் 66 காணலாம். அது மட்டுமல்ல, இந்த கற்றல் படியினை கற்றுக் கொடுக்கும்போது மாணவர்கள் செய்ய வேண்டிய வகுப்பு பாடத்தாள்கள், வீட்டு பாடத்தாள்களை www.newwaytamil.com என்ற இணையதளத்திலே காணலாம்.